Next topic, food pyramid. இப்போ நம்ம 5 நியூட்ரியன்ஸ் பற்றி படித்தோம். கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ், விட்டமின்ஸ் அண்டு மினரல்ஸ். இந்த 5 நியூட்ரியன்ஸும் நம்ம கரெக்ட் வேல ஈட் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த டிசீஸும் அட்டாக் ஆகாது அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம எந்த குவான்டிட்டி அளவில் ஈட் பண்ணணும், ப்ரோட்டீன்ஸ் அதேமாரி ஃபேட், மினரல்ஸ், விட்டமின்ஸ் அதுதான் எந்த குவான்டிட்டி அளவில் நம்ம ஈட் பண்ணணுங்கிறது இந்த ஃபுட் பிரமிடு மூலியம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த குவான்டிட்டி அளவில் நம்ம டெய்லியும் ஃபுட் எடுத்துக்கும் போது நம்மளுக்கு எந்த டிசீஸும் அட்டாக் ஆகாது. Food pyramid. Food pyramid is designed to make healthy eating. Depending upon our work, age and sex, the requirement of various nutrients vary from person to person. இப்போ இந்த ஃபுட் பிரமிட் டிசைன் பண்ணியிருக்காங்க எப்படின்னா, அது ஹெல்த்தியான ஃபுட்டு நம்ம எந்த குவான்டிட்டியில் சாப்பிடணும் அப்படிங்கிறது. அதாவது நம்ம வேலை செய்கிற ஒர்க்கு பொறுத்து, நம்ம ஹார்டான ஒர்க் செய்கிறோமா இல்லை லேஸாக ஒர்க் செய்கிறோமா அந்த ஒர்க்கு பொறுத்து நம்ம ஈட் பண்ணுறது. நம்மளுடைய ஏஜ், இப்போ 5 இயர்ஸ் ஏஜில் இருக்கவங்க எவ்வளோ ஈட் பண்ணணும், இப்போ 10 இயர்ஸ் 20 இயர்ஸ், அதேமாரி மேல் ஃபீமேல் அவங்க எப்படி ஈட் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த குவான்டிட்டி இது பர்சன் டு பர்சன் சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ க்ரோவிங் சில்ட்ரன், இப்போ இந்த க்ரோவிங் சில்ட்ரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்டு நீங்கள் 5 நியூட்ரியன்ஸுமே நம்ம டெய்லியும் கரெக்ட் குவான்டிட்டியில் ஈட் பண்ணணும். அதில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் நாம் எக்ஸ்ட்ரா அதிகமாக ஈட் பண்ணணும். அப்போ தான் நம்ம பாடி பில்டிங் நல்லா ஹைட்டாக நல்லா வளருவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், பீப்புள் டூயிங் ஹார்ட் ஃபிசிக்கல் ஒர்க்கர் லேபர் நீட்ஸ் மோர் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் இன் த டயட். இப்போ லேபர்ஸ் அப்படிங்கிறவங்க ஒர்க் பண்ணுறவங்க, ஹார்ட் ஒர்க் செய்கிறவங்க, அவங்களாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கட்டிடம் கட்டுறவங்க, ஃபார்மர்ஸ், இந்த மாதிரி இருக்கவங்களாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க. அப்போ அவங்களுக்கு 5 நியூட்ரியன்ஸும் ஈட் பண்ணணும். பட் அதில் எதை அதிகமாக ஈட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் அண்டு ஃபேட்ஸ். கார்போஹைட்ரேட்ஸ்க்கு உண்டான ஃபுட் ஐட்டம் என்னென்னு உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். அதேமாரி ஃபேட். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஈட்டிங் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ஹெல்ப்ஸ் டு இம்ப்ரூவ் கான்சன்ட்ரேஷன் அண்ட் இட்ஸ் பூஸ்டர்ஸ் மெட்டபாலிசம். இப்போ நம்ம மார்னிங் சாப்பிட்ற ஃபுட் ஐட்டம் நம்ம ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, பேலன்ஸ்டு டயட். The food we normally eat in a day is our diet. For growth and the maintenance of good health, our diet should have all the nutrients that our body needs in right quantities. நம்ம நார்மலாகவே ஃபுட்டு நம்ம எடுத்துக்கிறது டயட்டாக தான் இருக்கணும். அதில் பார்த்திங்கன்னா நம்ம க்ரோத்தையும் நம்ம பாடி மெயின்டெனன்ஸும் நம்ம குட் ஹெல்த்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த நியூட்ரியன்ஸ் கரெக்ட் வேவில் இருக்கணும். ஓகேங்களா? சாப்பிட்ற ஃபுட் ஐட்டம் ரைட் குவான்டிட்டியில் இருக்கணும். அதாவது கார்போஹைட்ரேட் கம்மியாகவும் ஃபேட்ஸ் ஐட்டம் ஃபுட் ஐட்டம் நம்ம மோர் ஃபுட் ஐட்டம் ஈட் பண்ணுறது இந்த மாதிரி நம்ம ஈட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஃபேட் ஐட்டம், ஆயில் ஐட்டம் இதெல்லாம் நம்ம கம்மியாக தான் சாப்பிட்ணும். இப்போ கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் ஃபுட் ஐட்டம்னா நம்ம அதிகமாக சாப்பிட்லாம். Such a diet is called balanced diet. இதுதான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா பேலன்ஸ்டு டயட். Pulses, groundnut, soya beans, sprouted seeds, fermented foods, banana, jaggery, seasonal vegetables and fruits provide more nutrients. இப்போ பார்த்தீங்கன்னா சில ஃபுட் ஐட்டம்ஸ் அதிகமான நியூட்ரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பல்சஸ் ஃபுட் ஐட்டம், இப்போ பல்சஸ்னாவே பருப்பு வகைகள், அதில் பார்த்தீங்கன்னா நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதை நம்ம டெய்லியுமே இதில் இருக்க இப்போ ஃபுட் ஐட்டம் பல்சஸில் டெய்லி ஆல்டர்னேட்டிவாக நம்ம ஒன்று யூஸ் பண்ணிட்டு வரலாம் டெய்லியும். நெக்ஸ்ட்டு, கிரவுண்ட் டெய்லியுமே நம்ம கொஞ்சம் அதுவும் இந்த குவான்டிட்டி அளவு தான் நம்ம யூஸ் பண்ணணும், மோராக ஈட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு, சோயாபீன், ஸ்ப்ரவுட்டட் சீட்ஸ் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அந்த முளைக்கட்டிய தானியங்கள் அப்படிங்கிறது. இதில் பார்த்திங்கன்னா அதிகமான நியூட்ரியன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு, ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ் அப்படிங்கிறது அந்த புளிப்பான ஃபுட் ஐட்டம், பனானா, ஜாங்கிரி,
சீசனல் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ப்ரொவைட் மோர் நியூட்ரியன்ஸ். அதாவது ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நம்ம ஆல்ரெடி ஈட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து எல்லா சீசன்லேயும் கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு சீசனல் மட்டும்தான் கிடைக்கும். இப்போ மேங்கோ அப்படிங்க பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட சீசனில் தான் கிடைக்கும். அந்த மாதிரி ஃபுட் ஐட்டத்தை நம்ம ஈட் பண்ணாலும் நம்மளுக்கு நியூட்ரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Some major food items are given in the table below. இப்போ நம்ம என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் சாப்பிடணும் அப்படிங்கிறத கீழே கொடுத்துருக்காங்க. இப்போ கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன ஃபுட் ஐட்டம் அப்படிங்கிறது தெரியாது. அதை அந்த டேபிள் காலத்தில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் கார்போஹைட்ரேட்ஸ். அதில் எதில் இருக்குது அப்படின்னா ஹனி மீன்ஸ் தேன். நெக்ஸ்ட்டு சுகர் கேன், கரும்பு, ஃப்ரூட்ஸ், ஹோல் கிரைன்ஸ், வெஜிடபிள்ஸ், ரைஸ். இதில் கார்போஹைட்ரேட்ஸ்க்கு உண்டான நியூட்ரியன்ஸ் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ரோட்டீன்ஸ், legumes, pulses, nuts, soya bean, green leafy vegetables, fish, egg, milk. இந்த ஃபுட் ஐட்டத்தில் ப்ரோட்டீன்ஸ்க்கு உண்டான நியூட்ரியன்ஸ் இருக்குது. ஃபேட்ஸ், எக் yolk, saturated oil, meat. இந்த ஃபுட் பிரமிடில் பார்த்திங்கன்னா கிரைன்ஸ், தானிய வகைகள் நம்ம அதிகமாக ஈட் பண்ணணும். ஓகேங்களா? ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், இந்த கிரைன்ஸ் விட கொஞ்சம் கம்மியாக நம்ம ஈட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மீட், ஃபிஷ், எக்கு, நெக்ஸ்ட் மில்க்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா டெய்லி நம்ம ஆல்டர்னேட்டிவாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபேட் ஐட்டம் பார்த்திங்கன்னா ஆயில், சுகர், சால்ட். இதுவும் வந்து நம்ம லிமிட்டாக தான் யூஸ் பண்ணணும். இந்த ஃபுட் பிரமிடில் இருக்க மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா டெய்லியும் நம்ம ஈட் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த டிசீஸும் அட்டாக் ஆகாது. ஓகேங்களா? இனிமேல் நம்ம டெய்லியும் ஈட் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபுட் ஐட்டத்தை நம்ம எடுத்துக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு ஈட் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டூ யூ நோ ஸ்பினச் அண்டு பொன்னாங்கண்ணி கீரை ஆர் சம் ஆஃப் த லோ காஸ்ட் ஹைலி நியூட்ரிட்டிவ் ஃபுட் மெட்டீரியல்ஸ். தே கண்டெயின் மோர் மினரல்ஸ், விட்டமின்ஸ், ஃபைப்ரஸ் நியூட்ரியன்ஸ் அவைலபிள் இன் ஆல் சீசன்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்பினாச் அண்டு பொன்னாங்கண்ணி கீரை, இந்த 2 கீரையிலையும் பார்த்திங்கன்னா கீரை வந்து ரேட் வந்து ரொம்ப காஸ்ட்லியானது கிடையாது, லோ காஸ்ட்டு தான். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ஹைலி நியூட்ரிட்டிவ் ஃபுட் மெட்டீரியல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா மினரல்ஸ், விட்டமின்ஸ், ஃபைப்ரஸ், இந்த நியூட்ரியன்ஸ் வந்து இதில் அதிகமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஆல் சீசன், எல்லா சீசன்லையுமே நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ பார்த்திங்கன்னா டெய்லியுமா நம்ம ஆல்டர்னேட்டிவாக இந்த கீரையை நம்ம ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மினரல்ஸ், விட்டமின்ஸ், ஃபைப்ரஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாபிக் கிச்சன் சேஃப்டி. கிச்சன் இஸ் an important place in our home. இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அதில் பார்த்திங்கன்னா கிச்சன் இல்லாமல் நம்ம ஒரு வீடு கட்ட மாட்டோம். ஏன்னா கிச்சன் தான் மெயினான பிளேஸ். எதுக்கு மெயினான பிளேஸ் யூஸே? எஸ், நம்மளுக்கு தேவையான ஃபுட் ஐட்டத்தை ப்ரிப்பேர் பண்ணுற கிச்சன் தேவை. ஓகேங்களா? வி ப்ரிப்பேர் அவர் ஃபுட் இன் த கிச்சன். வி யூஸ் கேஸ் சிலிண்டர் ஃபார் குக்கிங். நம்ம குக் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணுறோம்? இப்போ நவடேஸ்லாம் நம்ம கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம குக் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ பார்த்திங்கன்னா வுட்டு யூஸ் பண்ணி தான் குக் பண்ணாங்க. அப்புறம் கெரோசின் யூஸ் பண்ணாங்க. இப்போ நவடேஸ் நம்ம கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்ணி குக் பண்ணிகிட்ருக்கோம். சம் ஆஃப் அஸ் மே யூஸ் எலக்ட்ரிக் ஸ்டவ்ஸ். இப்போ அதுலேயும் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்டவ்வும் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருமே உங்கள் ஹவுஸில் வந்து கிச்சன் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? The equipments and the environment in the kitchen may be little dangerous. அதாவது நாம் யூஸ் பண்ணுற அந்த எக்யூப்மெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் டேஞ்சரான திங்ஸ் தான். இப்போ சிலிண்டரும் கேஸ் சிலிண்டர் நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா டேஞ்சரஸ் தான். அது லீக் ஆகி அதை நம்ம அந்த ஸ்மெல் வந்து நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம், நம்ம பேர்ன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஃபயர் வந்து எல்லா பிளேஸ்லேயும் அட்டாக் ஆகிரும். ஓகேங்களா? அதேமாரி எலக்ட்ரிக் ஸ்டவ்வும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் லிட்டில் டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வி நீட் டு பி காஷஸ் அண்ட் கேர்ஃபுல். இதை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் வி ஷுட் டூ நாட் ஷுட்டின்ட் டூ இன் த கிச்சன் ஆர் கிவன் பிலோ.
இப்போ நம்ம கிச்சன் யூஸ் பண்ணும்போது அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எந்த மாதிரி அதை யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத கீழே ஒரு டேபுலர் காலத்தில் நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கேஸ். கேஸ் கேச்சஸ் ஃபயர் ஈஸிலி. கேஸ் பார்த்திங்கன்னா ஈஸியாகவே ஃபயர் ஆயிரும். ஒன்ஸ் கேஸ் இஸ் லீக்டு தேர் மே பி டேஞ்சரஸ் கான்சிக்யூஷன்ஸ். ஸோ வி நீட் டு பி கேர்ஃபுல் வைல் ஹேண்ட்லிங் சிலிண்டர்ஸ். பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து ஃபயர் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அதனால் நம்ம இதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணுங்கிறாங்க. த ஃபாலோயிங் டேபிள் கிவ்ஸ் வாட் ஷுட் வி டூ அண்ட் வாட் வி ஷுடின்ட் டூ வைல் ஹேண்ட்லிங் கேஸ் சிலிண்டர்ஸ். டாபிக் ஹெட்டிங்கில் டூஸ் டோன்ட்ஸ். டூஸ் மீன்ஸ் நம்ம எந்த மாதிரி செய்யலாம், டோன்ட்ஸ் மீன் எந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கீப் த சிலிண்டர் இன் வெர்டிக்கல் பொசிஷன் அட் பிளைன் லெவல் அண்ட் இன் எ வெல் ஏர்டு பிளேஸ். இப்போ நம்ம கேஸ் சிலிண்டர் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக தான் நம்ம வெர்டிக்கல் பொசிஷனை வைக்கணும், அதை வந்து படுக்க வைக்கக்கூடாது அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அதேமாரி வந்து நம்ம ஏர் வந்து நல்லா வெளியில் போகிற மாதிரி விண்டோஸ்லாம் இருக்கணும், அந்த மாதிரி பிளேஸில் தான் நாம் இந்த கேஸ் சிலிண்டரை யூஸ் பண்ணணும். டோன்ட்ஸ் எந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னா, டூ நாட் கீப் த சிலிண்டர் இன் ஹரிசாண்டல் ஆர் இன் வெர்டிக்கல் பொசிஷன். இது ஹரிசாண்டலாக ஸ்லாண்டிங்காக அந்த மாதிரி இந்த கேஸ் சிலிண்டரை நாம் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் பாயிண்ட், கீப் த லைட்டர் ரெடி அண்டு தென் டேர்ன் ஆன் த கேஸ் ஸ்டவ் நாப். நாம் என்ன பண்ணணும், கையில் லைட்டரை ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் நாம் அந்த கேஸ் நாப் வந்து ஓப்பன் பண்ணி விடணும். ஓப்பன் பண்ண உடனே நம்ம லைட் என்ன பண்ணிடணும், அதை பேர்ன் பண்ணிடணும். டோன்ட்ஸ், டூ நாட் டேர்ன் த நாப் பிஃபோர் லைட்னிங் த லைட்டர், இட் மே லீட் ஏ கேஸ் லீக்கேஜ். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த லைட்டர் கையிலே எடுக்க மாட்டாங்க, அதுக்கு முன்னாடியே வந்து அந்த நாப்பை ஓப்பன் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் லைட்டரை தேடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தேடும்போது பார்த்திங்கன்னா இந்த கேஸ் வந்து ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. அதனால் என்ன பண்ணக்கூடாது, லைட்டரை கையில் நம்ம ரெடியாக வச்சுட்டு தான் இந்த கேஸ் நாப்பை ஓப்பன் பண்ணணும். தேர்ட் ஒன், கீப் த விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் ஓப்பன் டு என்ஷூர் வென்டிலேஷன் இன் கேஸ் ஆஃப் கேஸ் லீக்கேஜ். இப்போ நம்ம கிச்சன் பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக விண்டோஸ் இருக்கணும். ஓகேங்களா. விண்டோஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த கேஸ் சிலிண்டருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் லீக் ஆனாலும் ஈஸியாக வெளியில் வந்து அது ஸ்ப்ரெட் ஆகி போயிடும். அப்போ நம்மளுக்கு கேஸ் லீக் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அந்த ஸ்மெல் ஒரு மாதிரி வரும். அந்த மாதிரி தெரியும் போது நம்ம அந்த விண்டோ, டோரு, வென்டிலேஷன் இதெல்லாம் இருந்துங்களா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஓப்பன் பண்ணி அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கேஸ் லீக்கேஜ்லாம் போன பிறகு தான் நாம் அதை பேர்ன் பண்ணணும். நெக்ஸ்ட், do not turn on electrical appliance in the kitchen. If there is a gas leakage, it may lead to fire. இப்போ எலக்ட்ரிக்கல்ஸ் அப்ளையன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், அதை நம்ம கேஸ் சிலிண்டருக்கு பக்கத்தில் வச்சு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து அதை நம்ம இந்த சுவிட்சை ஆன் பண்ணும்போது அதிலிருந்து ஸ்பார்க் மாதிரி வரும். நம்ம நார்மல் சுவிட்சு, லைட் சுவிட்சு இது எல்லாமே நம்ம ஆன் பண்ணல அந்த ஸ்பார்க் மாதிரி வரும். ஓகேங்களா. அப்போ லீக் ஆகும்போது ஃபயர் வந்து கேட்ச் ஆயிரும். நெக்ஸ்ட் லாஸ்ட் பாயிண்ட், ஆல்வேஸ் யூஸ் ISI ஸ்டாண்டர்ட் கேஸ் ஸ்டவ்ஸ், ரெகுலேட்டர்ஸ் அண்டு கேஸ் டியூப்ஸ். நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுறது, அதாவது அமௌண்ட்டு பார்த்துட்டு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குவாலிட்டியான ஸ்டவ், அந்த ரெகுலேட்டர், கேஸ் டியூப்ஸ்லாம் வாங்க மாட்டாங்க. கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த குவாலிட்டி இல்லாத ஐட்டத்தை வாங்கி யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து கேஸ் லீக் ஆகி ஃபயர் வந்து கேச்சஸ் ஆயிரும். அதனால் நம்ம எப்போவுமே ISI இருக்கிற அந்த மாதிரி ஸ்டவ்வு, ரெகுலேட்டர், கேஸ் டியூப் தான் நம்ம யூஸ் பண்ணணும். டோன்ட் யூஸ் லோ குவாலிட்டி கேஸ் ஸ்டவ்ஸ், டியூப்ஸ் அண்ட் ரெகுலேட்டர்ஸ், இட் மே லீட் டு கேஸ் லீக்கேஜ். இந்த மாதிரி நம்ம லோ குவாலிட்டி கேஸ் ஸ்டவ்வோ, டியூப்ஸ், அந்த ரெகுலேட்டரை வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த கேஸ் வந்து லீக்கேஜ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. Next, electrical appliances. Do not operate electrical appliance with wet hands because it lead to electric shock.
இப்போ நம்ம கை ஈரமாக இருக்கும்போது நம்ம அந்த எலக்ட்ரிக் திங்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த சுவிட்செல்லாம் நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா அந்த ஷாக் அடிக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம ஈர கையால் நம்ம எந்த சுவிட்சுமே ஆன் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஃபயர். Do not keep the inflammable materials like kerosene etc. near the stove. In case a person cloth catching fire, cover the person with a thick blanket or carpet. இப்போ பார்த்தீங்கன்னா கெரோசின் உங்களுக்கு எல்லாத்தையுமே தெரியும். இந்த கெரோசின் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஃபயர் வந்து கேட்ச் ஆகும். இந்த மாதிரி கெரோசினை நாம் கிச்சனில் வச்சிருக்கக்கூடாது. கேஸ் சிலிண்டர் நம்ம யூஸ் பண்ணுற பிளேஸில் கெரோசின் வந்து கேஸ் சிலிண்டருக்கு நியர் பிளேஸில் நம்ம வச்சுருக்கக்கூடாது. அதான் சொல்கிறாங்க, டூ நாட் கீப் த இன்ஃப்ளேமபிள் மெட்டீரியல்ஸ் லைக் கெரோசின் எக்ஸெட்ரா நியர் த ஸ்டவ் பக்கத்தில் நம்ம வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், இன்கேஸ் எ பர்சன் கிளாஸ் கேச்சிங் ஃபயர், கவர் த பர்சன் வித் எ திக் பிளாங்கெட் ஆர் கார்பெட். அதான் என்ன சொல்லுங்க, யாருக்காவது ஒரு பர்சனுக்கு துணியில் அப்போ வந்து ஃபயர் ஆகும்போது நம்ம என்ன பண்ணணும், உடனே நம்ம மொத்தமாக இருக்கிற ஒரு போர்வை இல்லைன்னா கம்பளி போட்டு அந்த ஃபயர் அவங்க மேலே வந்து நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணி கீழே வந்து நம்ம உருட்டி விடும்போது அந்த ஃபயர் வந்து ஆஃப் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, இஃப் கெரோசின் ஆர் ஆயில் கேச்சஸ் ஃபயர், யூஸ் சாண்ட் டு புட் அவுட் த ஃபயர். இப்போ வந்து கெரோசின் ஆயில் இந்த மாதிரி வந்து ஃபயர் கேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே வந்து நம்ம வாட்டரை ஊற்றி நம்ம அந்த ஃபயர் வந்து நம்ம அணைக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சாண்டு மணல் யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த ஃபயர் வந்து அணைக்கணும். ஓகேங்களா? அப்போ கெரோசின் ஆயிலும் போது நீங்கள் வாட்டரை ஊற்றும் போது அந்த ஃபயர் வந்து ஆஃப் ஆகாது. அப்போ மணல் தான் யூஸ் பண்ணணும். If solid materials like wood catch fire, we use water to put out the fire. இப்போ வுட்டு மரம் இந்த மாதிரி வந்து மெட்டீரியல்ஸ் வந்து ஃபயர் ஆகும்போது நாம் அது தண்ணி ஊற்றும் போது வாட்ரு ஊற்றுனாவே அந்த ஃபயர் என்ன ஆயிரும் அப்படின்னா ஆஃப் ஆயிரும். If an electrical appliance catch fire, unplug the appliance and disconnect the electricity. இப்போ பார்த்திங்கன்னா சில டைம் பார்த்திங்கன்னா ஓவர் வோல்டேஜ் வரும்போது அந்த ஃப்ளக்கே பார்த்திங்கன்னா ஃபயர் ஆயிரும். அந்த மாதிரி வரும்போது நம்ம உடனே என்ன செய்யணும்னா அந்த ஃப்ளக்குக்கு உண்டான சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மெயினும் ஆஃப் பண்ணிடணும். கரண்ட்டே வந்து பாஸ் ஆகாத மாதிரி. ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா மற்ற எந்த பிளேஸ்க்கும் ஸ்ப்ரெட் ஆகாது. யூஸ் ப்ராப்பர் ஃபயர் எக்ஸ்டிங்க்யூசர்ஸ் டு புட் அவுட் த ஃபயர். ஓகேங்களா? ஃபயர் இது பண்ணால் நம்ம இந்த மாதிரி எக்ஸ்டிங்க்யூசர் யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபயரை ஆஃப் பண்ணணும். டைப்ஸ் ஆஃப் ஃபயர். கிளாஸ் ஏ வுட்டு, பேப்பர். அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா வாட்டர். நெக்ஸ்ட்டு பி, அதில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிக்யூடு கேசியஸ் ஃபியூல்ஸ் யூஸ் பண்ணும்போது அங்கே கார்பன் டை ஆக்சைடு. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் சோர்ஸஸ்க்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரை கெமிக்கல்ஸ். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபயர் வந்து ஆஃப் பண்ணணும். இப்போ வுட்டு பேப்பர்னால் நம்ம வாட்டர் சொல்லியிருக்கோம். லிக்யூடு கேஸஸ் ஃபியூல்ஸ் இந்த மாதிரி போது கார்பன் டை ஆக்சைடு யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் சோர்ஸஸ் பிடிக்கும்போது நம்ம ட்ரை கெமிக்கலை யூஸ் பண்ணி ஃபயர் வந்து நம்ம ஆஃப் பண்ணணும். ஓகேங்களா? Next, do you know, in order to avoid fire and one of the following sources is removed. First one, cut off the fuel. அப்போ நம்ம ஒரு இடத்துல ஃபயர் பிடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த ஃபியூல் எந்த ஃபியூல் மூலியம் எரியுதோ அதை நம்ம ஆஃப் பண்ணிடணும். கட் ஆஃப் த ஏர் சப்ளை. ஏர் சப்ளை ஆகிறத நம்ம ஸ்டாப் பண்ணணும். லோவர் த டெம்பரேச்சர். இந்த ஃபயர் ஆகும்போது ஓவராக இருக்கிற அந்த டெம்பரேச்சரை நம்ம குறைக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பேர்ன்ஸ். இன் கேஸ் ஆஃப் மைனர் பேர்ன்ஸ், த பேர்ன்ட் ஏரியா ஷுட் பி ஹெல்ட் அண்டர் கூல் ரன்னிங் வாட்டர் ஃபார் சம் டைம் அண்ட் ப்ராப்பர் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஷுட் பி கிவன். இப்போ நம்மளுக்கு ஏதாவது பேர்ன்ஸ் தீக்காயம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கூலாக இருக்கிற வாட்டரை வந்து நம்ம அந்த பேர்ன் ஆன பிளேஸில் நம்ம வாட்டரை போர் பண்ணணும். அப்படி அது முடிஞ்சது நம்ம என்ன பண்ணோம், போய் கரெக்டாக நம்ம டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும். எனி பிளஸ்டர்
if formed should not be pricked. இந்த பிளிஸ்டர் மீன்ஸ் அந்த அப்போ நெருப்பு பட்டுச்சுன்னா கொப்பளை மாதிரி உப்பினாப்பில் இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணும்போது பிரிக்குடு மீன்ஸ் அதை வந்து ஓட்டை போட்டு குத்தி அதை நம்ம எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஓகே, இதில் இந்த பர்ன் ஆன் பிளேஸில் இந்த மாதிரி தான் நம்ம கூலிங் வாட்டரை அது மேலே போர் பண்ணணும். நெக்ஸ்ட் இதில் என்னென்ன டாபிக் பார்த்தோம் அப்படிங்கிறத நம்ம ஒரு ரீகால் பண்ணிடலாம். ஃபஸ்ட் நம்ம டிசீஸ் பார்த்தோம். அதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டிசீஸ் பார்த்தோம் அப்படின்னா metabolic factors, example diabetes, genetic factors, color blindness, microorganism, bacterial diseases, nutritional factors, marasmus, environmental factors, cholera. Next types of disease. Infectious disease. Infectious disease means common cold அப்படினு பார்த்தோம். Hereditary disease means the heart disease. Physiological disease அப்படின்னா நம்ம உடல் ரீதியாக ஏற்படுற டிசீஸ், ஆஸ்துமா அது பார்த்தோம். டிஃபிஷியன்சி டிசீஸ் மீன்ஸ் விட்டமின்ஸ் குறைபாடுனால் ஏற்படுற டிசீஸ். நெக்ஸ்ட்டு ஃபுட் பிரமிட் பார்த்தோம். பேலன்ஸ்டு டயட். நெக்ஸ்ட் ஒன் கிச்சன் சேஃப்டி. நம்ம கிச்சன் எப்படி சேஃபாக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சரி, ஓகே, 1 or 2 கொஸ்டின் ஐஸ் யூ சே. ஓகே, இந்த டிஃபிஷியன்சி டிசீஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அது எதனால் அந்த டிஃபிஷியன்சி டிசீஸ் ஏற்படுது? யூஸே certain diseases are caused by deficiency of vitamins and minerals. They are called deficiency disease. அதாவது அந்த டிசீஸ் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஃபுட் ஐட்டம்ஸை நம்ம கரெக்டாக எடுத்துக்காத போது நம்மளுக்கு இந்த டிஃபிஷியன்சி டிசீஸ் அட்டாக் ஆகும். வாட் இஸ் நோன் அஸ் பேலன்ஸ்ட் டயட்? பேலன்ஸ் டயட்னா என்னன்னு நம்ம இப்போ தான் பார்த்தோம். யூஸே for growth and maintenance of good health, our diet should have all the nutrients that our body needs in right quantities. Such a diet is called balanced diet. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம எடுத்துருக்கிற ஃபுட் ஐட்டத்தை நம்ம ரைட் குவான்டிட்டி அளவு நம்ம எடுத்துக்கணுங்கிறது தான் சொல்கிறாங்க. இது அதுதான் பேலன்ஸ் டயட். ஓகே, நெக்ஸ்ட்டு புக் பேக் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ரோமன், சூஸ் த கரெக்ட் ஆன்சர். The biotic factor which spoils the food item is option A drying, option B temperature, option C humidity, option D bacteria. Answer bacteria. Grains are preserved by, grains mean தானிய வகைகள். அதை நம்ம என்ன மெத்தடில் ப்ரிசர்வ் பண்ணுவோம்? ட்ரையிங்கா, ஃப்ரீசிங், ஆடிங் சுகர், ஆடிங் சால்ட். ட்ரையிங் மெத்தடில் தான் நம்ம அதை ப்ரிசர்வ் பண்ணுவோம். தேர்ட் ஒன், அனிமியா இஸ் ஏ டிசீஸ் which occurs due to lack of. அனிமியா அப்படிங்கிறது ஒரு டிசீஸ். அது எது மூலம் ஏற்படுது அப்படின்னா விட்டமின் ஏ, விட்டமின் பி, அயன், விட்டமின் டி. அயன். ஃபோர்த் ஒன், ஸ்டோரேஜ் ஆஃப் எக்ஸசஸ் ஃபேட் இன் த பாடி இஸ் நோன் அஸ். அதாவது பாடியில் நம்ம எக்ஸஸ் ஆஃப் ஃபேட் ஆட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன வரும்னு சொல்லியிருக்கேன். எஸ், ஒபிசிட்டி. கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் ரிச் இன். கார்போஹைட்ரேட்டில் அதிகமாக இருக்கிற ஃபுட் ஐட்டம் எது அப்படின்னா கீயா, ரைஸ், ஃப்ரூட்ஸ், ஆயில். ரைஸ். நெக்ஸ்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். நைட் பிளைண்ட்னஸ் இஸ் காஸ்ட் பை த லேக் ஆஃப் டேஸ். விட்டமின் ஏ. இந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் டிஃபிஷியன்சி டிசீஸில் நம்ம இதை பார்த்துருக்கோம். இப்போ நைட் பிளைண்ட்னஸ் எதனால் ஏற்படுது அப்படிங்கும்போது விட்டமின் ஏ வந்து குறையிறதுனால நம்மளுக்கு ஏற்படுது. Marasmus is a dash deficiency disease. Yes, protein. Marasmus and Kwashiorkor இந்த 2 டிசீஸுமே ப்ரோட்டீன்ஸ் மூலம் ஏற்படுற டிசீஸ், குறைபாடுனால வர டிசீஸ். தேர்ட் ஒன், பேட் ஸ்மெல் ஃப்ரம் த ஃபுட் இட்ஸ் இஸ் டியூ டு டேஷ். ஒரு ஃபுட்டில் பேட் ஸ்மெல் வந்துட்டவே அந்த ஃபுட் என்ன ஆயிரும் அப்படின்னா ஸ்பாயிலேஜ். ஃபோர்த் ஒன், ஹியூமிடிட்டி இன் ஏர் இஸ் ஒன் ஆஃப் த டேஷ் ஃபேக்டர் விச் ஸ்பாயில்ஸ் ஃபுட். Abiotic. Fifth one, using low quality gas tubes in the gas stove may lead to gas leakage. Low quality gas tube நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா கேஸ் லீக்கேஜ் ஆகும். நெக்ஸ்ட், மேட்ச் த ஃபாலோயிங். புரோட்டீன் டிஃபிஷியன்சி. புரோட்டீன் குறைபாடினால
ப்ரோட்டீன்ஸ் மூலம் ஏற்பட்ட டிசீஸ் பார்த்தீங்கன்னா குவாசியர் கேர். நெக்ஸ்ட்டு ரிக்கட்ஸ். ரிக்கட்ஸ் அப்படிங்கிறது என்ன டிஃபிஷியன்சி அப்படின்னா விட்டமின் டி. நெக்ஸ்ட்டு ஒபிசிட்டி. ஒபிசிட்டி மீன்ஸ் ஃபேட்டாக இருக்கிறது. அது என்ன ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, சரியாக எக்ஸசைஸ் செய்யாதனால ஏற்படுறது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட்டு கெரோசின். கெரோசின் பார்த்திங்கன்னா இன்ஃப்ளமபிள் மெட்டீரியல்ஸ், ஈஸியாக ஃபயர் கேட்ச் ஆகும். ஃப்ரீசிங். நம்ம ஃப்ரீசிங்கில் என்ன வைக்கிறோம் அப்படின்னா ஃப்ரூட்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். வினிகர் இஸ் ஆடட் அஸ் எ ப்ரிசர்வேஷன் ஃபார் பிக்கிள். பிக்கிள் மீன்ஸ் ஊறுகாய், அதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு வினிகர் ஆட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. எஸ், ட்ரூ. செகண்ட் ஒன், இர்ரேடியேஷன் அஃபெக்ட் த டேஸ்ட் ஆஃப் த ஃபுட் மெட்டீரியல்ஸ். அதாவது இர்ரேடியேஷன் மெத்தட் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். அது வந்து ஃபுட்டை வந்து அஃபெக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ அது ஃபால்ஸ். அதில் இருக்க ஃபுட்டையும் அதில் நியூட்ரியன்ஸும் அது வந்து அஃபெக்ட் ஆகாது. ஓகேங்களா. தேர்ட் ஒன், இன் கேஸ் ஆஃப் கேஸ் லீக்கேஜ் we can continue to use electrical appliances. இந்த கேஸ் லீக் ஆகுது அப்படின்னா நம்ம எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸை கண்டினியூவாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபால்ஸ். ஓகேங்களா. அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம கேஸ் யூஸ் பண்ணுற பிளேஸ்லேயே எலக்ட்ரிக் அப்ளையன்ஸை நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஃபோர்த் ஒன், டிஃபிஷியன்சி டியூ டு அயோடின் இஸ் கால்ட் அஸ் பெரிபெரி. அதாவது இந்த அயோடின் குறைபாடுனால பெரிபெரி டிசீஸ் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. This one false. Okay. Fifth one, growing children need more protein in their food. இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் க்ரோவிங் சில்ட்ரன் வந்து உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்லாம் அதிகமான ஃபுட் ஐட்டம் என்ன எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். ப்ரோட்டீன்ஸ்க்கு உண்டான ஃபுட் ஐட்டத்தை அதிகமாக எடுத்துக்கணும். அப்போ ட்ரூ. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.